ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சாங் நம்ம ஹீரோ ஃபேங் 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனை அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வெளியே போகலாமா டேட்டிங்காக அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, இல்லை இதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ண வர மாட்டேன், எனக்கு இன்கோட சேர்ந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்றத அவன் சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கார்டை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே மனசு கஷ்டமாயிட்டு, இல்லை நீ ஆல்ரெடி என்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய காசு கொடுத்துட்டேன், எனக்கு எந்த காசுமே வேணாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் சரி ஓகே அது உன்னோட இஷ்டம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லாமல் அவள் ரொம்ப கவலைப்பட்டுருப்பா போல். அப்போ தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஆனால் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அப்புறம் 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஆனால் ஹீரோயின் உண்மையிலே அவனை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போ அவன் இந்த மாதிரி விட்டுட்டு போகிறேன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே மனசு தாங்கவே முடியல, ரொம்ப கவலைப்பட்டு அழுதுச்சேக்கா. ஸ்டே நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு பேலாவை மீட் பண்ணி, நீ இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வித்துரு, இது அவன் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது அப்படின்றத சொன்னதும், நீ எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவு பண்ணி பண்ணுறியான்னு சொன்னதும், என்ன இருக்கு யோசிக்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டு அவளங்க சமாதானப்படுத்திச்சேக்கா. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தா. அதில் ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் இருக்குது, அவன் கிஃப்டாக கொடுத்தது தான் போல். அதை பார்த்துட்டு அவளுக்கு அவங்க ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு டிங்க் அவள் கால் பண்ணுறா. அப்போ அங்கே டின் சொல்லிட்டுருக்கான், நீ அந்த நெக்லஸை வித்துறாத, நம்ம பேசிக்கலாம், நீ பத்திரமா வை அப்படின்றத சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது உள்ளே பார்த்தா அங்கே ஹீரோ அந்த இங்கோட சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கவுமே ஹீரோயினுக்கு அங்கே மனசே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ வேணும்னே அவள் பார்த்துட்டு அங்கே ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி அங்கே பேசிகிட்ருக்கா. என்ன பார்த்துட்ருக்கா, போய் ஒர்க்கை பாருன்னு சொல்லிட்டீங்க நம்ம ஹீரோயினை சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த சைடில் போகும்போது அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அந்த 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இங்கே தான் மேரேஜ் பண்ண போகிறாராம், அதனால தான் இவங்கள போய் இத்தனை வருஷமாக கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தவங்களை கழட்டி விட்ருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த இங்க் நீ என்ன உன்னோட பொருளை எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கியாமே, என்ன பண்ணிட்டுருக்க, நீ எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் வரணும்னு மட்டும் ஐடியா பண்ணாதான்னு சொன்னதும், எனக்கு எதுக்கு நான் வரணும்னு ஐடியா பண்ண போகிறேன், நீ வேணா அந்த சேல்ஸ் பண்ணுற பொருளெல்லாம் வாங்கிக்கியே, ஏன்னா எனக்கு கொடுத்த லவ் லெவலுக்கு அவன் உனக்கு கொடுப்பான்னு எதிர்பார்க்காத அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாக இருது. அப்போ ஹீரோ வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். நீ கிஃப்டாக கொடுத்த பொருள் எல்லாத்தையுமே அவள் சேல்ஸ்க்கு விற்க போகிறாளான்னு சொன்னதும், என்ன இதெல்லாம் உண்மையான்னு கேட்டதும், ஆமாம் அது இருந்து என்ன ஆக போகுது என்கிட்ட, அதுக்கு மேலே இதை பற்றி நீ ஏன் கேட்டுட்ருக்க, நம்மளுக்குள்ள தான் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு டிங் ரொம்ப கோவப்படுறான். எதுக்காக நீ இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, இந்த பொண்ணுகிட்ட நீ நல்ல விதமாக நடந்து இருக்க மாட்டேற அப்படின்ற சொல்லிட்டு திட்டிட்டு, இந்த செயினை விற்கிறத பற்றி பேசினையா, உன்னோட ஃப்ரெண்டுகிட்ட தான் நான் விற்க வேணான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, இதை விற்கலாம் கூடாது, ஏதாச்சும் ஒரு ஸ்டான பகுதியில் தான் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை தூக்கி அவன் பக்கத்தில் எரிஞ்சு விட்டுட்டு போனதுமே அவனுக்கு அதை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு போகிறா. அப்போ அந்த இங்க் ஏற்றி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. பார்த்தீங்களா அவன் அவங்கள டஸ்ட்பின் சொல்லிட்டு போகிறாள், அவங்க பக்கத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான், எதுக்காக அப்படி அறிவில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கா, அந்த பொண்ணுக்கு நீ பண்ணுறது கரெக்டானு சொல்லிட்டு கேட்டதும், நீ என்ன ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் பாரு அப்படின்ற சொன்னதும் இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த இங்கே யார்ட்டையும் கால் பண்ணி நான் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணிடுங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நைட் போல் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா பேச போயிருக்கா போல். அப்போ அவளுக்கு வேணுனே அந்த கிளைண்ட் ட்ரிங்க்ஸை அதிகமாக ஊற்றி விட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். எல்லாமே இவளோட வேலை தான் போல். அங்கே நம்ம ஹீரோயின் இவன்ட்டு இதுக்கப்புறம் இருந்தால் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கா. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த இங்க்குமே சேர்ந்து வர்றாங்க. அங்கே அவளங்க பார்த்துட்டு என்ன இப்படி வந்துட்டுருக்கு இந்த நிலமையிலன்னு சொல்லும்போது அந்த கிளைண்ட் வாமா என் கூடன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். பார்த்தீங்கல்ல இவளால் ஒரு நாளை கூட மேன்லாம் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் என்னை விடு அப்படின்ற சொல்லிட்டு இது பண்ணும்போது அவன் பிடிச்சி தள்ளி விட்டதில் அவள் கீழே போய் விழுந்துடுறா. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்ற சொன்னதும், உனக்கு எனக்கு என்ன நடுவில் இருக்குது காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவன் அங்கேருந்து விட்டுட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. பார்த்தா நம்ம ஹீரோயினை போர்ஸ் பண்ணி அங்கேருந்து கடத்தி கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் எப்படியோ அவன்ட்டு அந்த எஸ்கேப் ஆகி ஓடும்போது எதிர்த்தாப்பில் ஒரு கார் வருது, அந்த காரில் போய் விழுக போயிடுறா. ஆனால் கரெக்டாக அப்போ அங்கே மிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இறங்கி நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அந்த பர்சனை நம்ம ஹீரோயின் கேட்குறா, உண்மையை சொல்லு இதெல்லாமே உன்னை இங்க் தானே பண்ண சொன்னான்னு சொன்னதும், ஆமாம் அவங்க தான் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த இங்க்குமே அங்கே வந்துடுறாங்க. பார்த்தீங்களா இப்போ வேற ஒரு பர்சன் கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அங்கே மிங்க் அவனை பார்த்துட்டு செம
டென்ஷனாகி போயிடுது. நீ எல்லாம் ஒரு ஜென்மமான்னு சொல்லிட்டு திட்டிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அங்கே அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போய் அவளை சேர்த்துருக்கான். இப்போ நீ நல்லா தான் இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ இப்போ என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு அவள் சொல்கிறா. என்னாச்சு உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்படி பிரேக்கப் ஆகிற லெவலுக்குன்னு சொன்னதும் அதை பற்றி நான் ஷேர் பண்ண யார்த்தையுமே விரும்பலை அப்படின்றத அவள் சொன்னதும் இவன் வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசினதுமே நீ தயவு செஞ்சு இப்படிலாம் என்கிட்ட பேசாத, எனக்கு இந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிடுறா. அவனுமே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ட்ராப் பண்ண போகிறான். ஆல்ரெடி பார்த்தா அங்கே ஹீரோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து அங்கே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அவனுக்காக தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுமே நீ இப்போ வந்துட்டு என்ன வந்து பண்ணிட்டுருக்க, ஒரு நாள் கூட உன்னால் வந்துட்டு மேன் இல்லாமல் இருக்க முடியாதா, அதனால தான் அந்த மிங்கோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் நான் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேனே, தேவையில்லாமல் எதுக்காக எனக்கும் அவளுக்கு நடுவில் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் ஒன்றும் உன்னோட நடுவில் வர கிடையாது, அவள் தான் வந்துட்டு தேவையில்லாமல் என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்கா, உன்னோட ஆள்கிட்ட சொல்லி வை அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. நீ வந்துட்டு என்னை வந்து மறக்க முடியாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா, சரி ஓகே நான் வந்துட்டு உன் மேலே பரிதாபப்படுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மிஸ்ட்ரஸாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவ்வளோதான் டென்ஷனாகி போயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சி மூஞ்சில் தண்ணி தூக்கி ஊற்றி விட்றா. உன் மூஞ்சவே எனக்கு பார்க்க பிடிக்கல, உன்னை போய் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, மரியாதையோட வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் சாகிற லெவலுக்கே வந்தாலுமே நான் வந்து உன்கிட்ட வந்து என்னை ஹெல்ப் பண்ணுன்னு மட்டும் கேட்கவே மாட்டேன்னு சொன்னதும் இப்போ நீ சொன்ன வார்த்தையே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்தா சில ஆளுங்கள்லாம் வந்து அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. பார்த்தா அங்கே ஷவுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட்டை கொண்டு போய் விட்டுறாங்க. அப்போ அங்கே ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நேற்று மிஸ்பிஹேவ் பண்ண அதே பர்சனுமே நீ என்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டா, நான் இன்னைக்கு இவர்கிட்ட நீ எஸ்கேப் ஆக முடியாது, இவருக்கு நான் உன்னை கிஃப்டாக கொடுத்துருக்கேன், எனக்கு இதுக்கு பதிலாக நிறைய காசு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்றத சொன்னதுமே நீ வந்துட்டு இன்னைக்கு நைட் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் நான் எப்படி உன்னை விடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தந்தால் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அவனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக வாஷ்ரூமில் போய் வந்து மூடிக்கிறா கதவை. மரியாதையாக கதவை தர அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே உயிரே போயிட்டுருக்கு, ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அவள் உடனே நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. அவள் வந்துட்டு நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன்னு சொன்னதை கூட மறந்து போயிட்டு பண்ணிடுறா. ப்ளீஸ் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த இங்க் தான் கால் எடுத்து எதுக்காக என்னோட ஃபியான்சிக்கு கால் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நான் வந்து அவர்கிட்ட பேசி ஆகணும், ப்ளீஸ் நீ வந்துட்டு அவர்கிட்ட வந்து கொடு ஃபோனா, எனக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொன்னதுமே உங்கள்கிட்ட ஹெல்ப் தேவைப்படுதா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவள் ஃபோனை கொடுத்ததும் நேற்று தான் சொன்னேன் உயிரை போனாலும் ஹெல்ப் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன வந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுக்கு, இவ்வளோ மோசமானவனா நீ அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேலா டின் 2 பேருமே என்னாச்சு நீ ஏன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவளுக்கு என்ன வந்துட்டு ஹெல்ப் பண்ண இருக்குது, அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்தாலே எங்களுக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஸ்பீடாக கிளம்புறாங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயின் இங்கே மிங்க்கு கால் பண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னதுமே அவன் வந்து உடனே இங்கே கிளம்பி வந்துடுறான். அந்த பர்சன் நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவன் வந்து அவனை அடித்து போட்டுட்டு எப்படியோ காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுமே அங்கே வந்துடுறாங்க, இவனுமே அங்கே வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு அவனை கண்ணத்தை சேர்ந்து ஆரஞ்சிட்டு இவ்வளோ தூரத்துக்கு நீ கேவலமாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, ஒன்று மாதிரி ஒரு ஜென்மத்தை போய் நான் வந்து லவ் பண்ணதை நினச்சி எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் அப்போ அவன் இன்னமே என் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்னால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, என்ன வந்துட்டு இன்னும் உன் பக்கம் இழுக்கணும்னு பார்க்குறியான்னு சொன்னதும் ஒன்றை மாதிரி ஆளை லவ் பண்ணதை நினச்சி நான் இப்போ அருவருப்பாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ வந்துட்டு எனக்கு பண்ணிட்டு இருக்கா பார்த்தியா, கண்டிப்பாக இதை மட்டும் சும்மா விட மாட்டேன், இதுக்கு வந்துட்டு கரெக்டாக நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே மிங்க் வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ மிங்க் நீ வந்துட்டு என்ன கவலைப்பட்டுட்டு இருக்கியான்னு சொன்னதும் ஆமாம் கவலைப்படாமல் என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, இவனை போய் நான் வந்துட்டு லவ் பண்ணேன் பாரு, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நீ வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க சுயநலத்துக்காக தான் இருப்பாங்க, நீ வந்துட்டு எதை பற்றி யோசிக்காத, நான் எப்பயுமே உனக்காக சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் டச் பண்ண வந்ததுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, தயவு செஞ்சு நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத, என்னை வீட்டில் கொண்டு போய் மட்டும் விட்டுருன்னு சொல்லிட்டு ஏன்னா அவனுக்குமே நம்ம ஹீரோயின் மேலே வந்து ஒரு சின்ன க்ரஷ் இருந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை அங்கே வந்து பர்த்டே பார்ட்டிக்காக அவள் வேணும்னே இந்த இங்க் தான் இன்வைட் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே போனதும் நீ வருவன் நான் எதிர்கூட பார்க்கல, ஆனால் பரவாயில்ல நீ வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தியா எனக்காக எவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற செட்டு ஷோ காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சரி இருக்கட்டும் இந்த உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கிஃப்ட் உனக்கு வச்சிருக்கேன், அதை கண்டிப்பாக கூடி சீக்கிரம் உனக்கு வந்துட்டு காமிப்பேன் அப்படின்றத அவள் சொல்கிறா.
மிங்க்மே வந்து இருக்கான். அதுக்கப்புறம் அவள் கேக் வெட்டுறதுக்காக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் மேலே போயிட்டு திடீர்னு பிடிச்ச அவளை அங்கே அந்த கேக்கில் வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டு ஃபேஸ்ஃபுல்லாக ஆக்கி விட்றா. நீ வந்துட்டு பண்ணுற அசிங்கத்துக்கு உனக்கு இதுதான் தண்டனையாக இருக்கும். ஏன்னா நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என்ன டீஸ் பண்ணிட்டு இருப்ப. நான் வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விலகி போனாலுமே நீ தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை இழுத்துட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. அவங்க ஆளுங்களையெல்லாம் வச்சு நம்ம ஹீரோயினை அங்கே அடிக்க வச்சதுமே மிங்க் வந்துட்டு காப்பாற்றிடுறான். உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கோவப்படுறாங்க. நீ என்ன காப்பாற்ற மாட்டியான்னு சொல்லிட்டு அவள் தான் ஃபஸ்ட்டு சண்டே ஸ்டார்ட் பண்ணா. நான் ஏன் காப்பாற்ற போகிறேன்னு சொன்னதுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஃபுல்லாக வந்து பிளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. அதை அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. இதனால தான் இத்தனை பிரச்சனை நடந்துட்டுருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்கிட்ட இருந்த கடைசி பொருள் உன்னோடது இது மட்டும்தான், இப்போ இதையுமே நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அவளங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். நீ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, என்கிட்ட ஏன் சொல்லாமல் இருந்த அப்படின்ற சொன்னதும் உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது நான் இதை பற்றி சொல்கிறதுக்கு, ஆனால் வந்துட்டு நீ இப்போ இதை பற்றிலாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் கண்டிப்பாக சும்மா மட்டும் விட மாட்டேன், என்னோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஃபேங் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்து சேர்த்துடுறான். இவ எப்படியாச்சும் வந்து காப்பாற்றிடுங்க, பேபியுமே காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே மிங்க் வந்துட்டு அவ்வளோதான் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவனை வந்து அடிச்சுட்டு உனக்கு என்ன இப்போ ஹாப்பியாக இருக்கா, உன்னால தான் அவளுக்கு இந்த நிலைமை, இப்போ என்ன வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு சண்டை போயிட்டுருக்கு. அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாரு. அவங்கள காப்பாற்றியாச்சு, ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதுமே அங்கே மிங்க்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நம்ம ஹீரோயினை போய் பார்த்துட்டு நீ இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஃபேங்மே வந்துட்டு நீ வேணுனே தானே இதெல்லாம் பண்ண, என்னோட குழந்தைய கொலை பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, தேவையில்லாமல் இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, இருந்த ஒரு உறவுமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்கே நம்ம மிங் டைமே நான் வந்துட்டு இப்போ எதுவுமே கேட்க விரும்பல, கொஞ்ச நேரம் நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் என்னை வந்துட்டு விடுறியான்னு சொன்னதுமே அவன் சரி ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு காமிக்கிறாங்க அந்த இங்கை. அவள் வேகமாக அங்கே கிளம்பி வந்ததுமே நம்ம ஃபேங் வந்து சொல்கிறான் நீ எவ்வளோ தைரியம் தான் இப்படி சீப்பான வேலையை பண்ணியிருப்ப, என்னோட பேபி செத்து போகிறதுக்கு காரணமே நீ தான், நீ அவளை டார்கெட் பண்ணி வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் வந்துட்டு உன் கூட சேர்ந்து எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டுமே எனக்கு கிடையாது அப்படின்ற சொன்னதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க, நான் உனக்காக என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து அவளுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கேன், அவள் என் கால் தூசிக்கு பெருவாளான்னு சொல்லிட்டு பேசினதும் அளவுக்கு அதிகமாக என்கிட்ட வாய் பேசாத, நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நீ பறந்துட்டுருக்க பார்த்தியா, உன் கை காலை பூரா உடச்சி சிறகை இல்லாமல் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவளுங்க வந்து மிரட்டினதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாய் போயிடுது. சரி நம்ம ஹீரோயின்ட்ட நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேத்துக்குமே வந்து பிரேக்கப் ஆயிருச்சாமே, உங்களோட வந்துட்டு லவ்னாலையா, உங்கள் பேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆயிருச்சா, அது ஃபேங்கோட தானான்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவங்களுக்குள்ள உறவு இருந்தால் என்ன இல்லாட்டி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசினதுமே இவனுக்கு அதெல்லாமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்னை பற்றி நீ இவ்வளோ தூரத்துக்கு தாழ்வா பேசுவியா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே கால் வருது. அவங்க அம்மா பண்ணிட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுமா இல்லைன்னா என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் உடனே அங்கே கிளம்பி வந்துடுறா. அவங்க வந்துட்டு இந்த சூதாட்ட மாதிரி விளையாடுப்பாங்க போல், அந்த ஆளுங்கெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு மிரட்டினதுமே காசு உன்னோட அம்மா கொடுத்தா நாங்கள் விட போகிறோம், நாங்கள் ஏன் வந்து பண்ண போகிறோம்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே பேமெண்ட் பண்ணிடுறா. எதுக்குமா நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு என் உயிரை போட்டு வாங்குறீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் என்ன பண்ணுவேன், நான் வந்துட்டு என்னோட கவலையை மறக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதும் ஒவ்வொரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்களுமே இந்த மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. கண்டிப்பாக நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஷவுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை போய் மீட் பண்ணுறா. அவன் வந்துட்டு ஒரு டான் மாதிரி நம்ம ஹீரோயினை ரொம்ப ஹாப்பியாகிட்டு பார்த்துட்டு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அங்கே அவளை தொட்டு பார்த்துட்டு என்ன ஃபீவர் அடிக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் தான் கேட்டு வந்திருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் ப்ளீஸ் என்னோட அம்மாவை அப்படி சூதாட்ட விஷயத்துலலாம் மாட்டி விடாதீங்க, ஆளுங்களை அவங்கள வந்து மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னதும் நான் எதுவுமே பண்ண கிடையாதுமா, இது எல்லாமே பண்ணுறது உன்னோட முன்னால் அந்த லவ்வர் ஃபேங் தான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவையும் அப்படி பண்ண போகிறான்னு சொன்னதும் உனக்கு என்ன விஷயமே தெரியாதா, இந்த ஃபைலை படிச்சு பாரு அப்படின்ற செட்டு கொடுக்குறான். உன்னோட அப்பா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி டோட்டலாக செத்து போயிட்டாங்க பார்த்தியா, அது யாரோட ஃபேமிலியும் கிடையாது, ஃபேங்கோட ஃபேமிலி தான், அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் திடீர்னு உன்னோட அப்பா கார் ஆக்சிடென்ட்டில் சாகுறது, உன்னோட அம்மாவுக்கு உட முடியாமல் போகிறது, நீ அவங்கள காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் உன்னை நம்ப வச்சு லவ் பண்ண வச்சு ஏமாற்றி இப்படி தெருவில் விடுறது எல்லாமே அவனோட டோட்டல் பிளான் தான், இப்போ நீ தான் அதில் வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு அவன் மோசமாக இருப்பானா, என்னால் நம்பவே முடியல, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக
என்னை வந்து ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிட்டானா அப்படின்ற சொன்னதும், இதுக்கப்புறமாச்சு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லது, நீ திரும்பவும் அவனோட லவ்வில் போய் விழுகிறேன்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சுக்காதன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு, சரி ஓகே நீங்கள் இப்போ இந்த உண்மையை சொன்னதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே உடம்பு முடியாமல் போயிடுது. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஃபேங் இருக்கான், அதை பார்த்துட்டு வயிறு எரிச்சிருது. அவங்க ஃப்ரெண்டு நின்று சொல்கிறான், என்ன வந்துட்டு வயிறு எரிஞ்சிட்ருக்க, உனக்கு தான் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையேன்னு சொன்னதும் பேசாமல் அவன் அங்கேருந்து போயிடுறான். ஷாவ் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டேவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். என்னன்னு பார்த்தா அவன் ஸ்கூல் அவள் படிக்கும் போதுலேருந்தே ஒரு டான் மாதிரி தான் சுற்றிருப்பான் போல். டெய்லியுமே அவள் போகிறத பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் இப்படியே டெய்லி பார்க்க போகிறீங்களா, இல்லை லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறீங்களா, ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆளை போயிட்டு எப்படி அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஃபேங்குமே உள்ளே வந்துடுறான். இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கா, அந்த பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு உனக்கு என்ன இங்கே வேலைன்னு சொன்னதும், ஆமாம் நான் பார்க்க வந்தேன் என்ன இருக்குது அப்படின்றத சொன்னதுமே, நீ அவங்க ஃபேமிலி தப்பு பண்ணிச்சுன்னா அவங்கள பழி வாங்கணும், அதை விட்டுட்டு எதுவுமே தெரியாத அந்த சின்ன பொண்ணை போய் இந்த லெவலுக்கு பாடப்படுத்துவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்னோட ஃபேமிலி இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இவளோட குடும்பம் தானே, அந்த குடும்பத்தை வந்து பழி வாங்குறதுக்காக நான் எந்த இலைக்கு வேணாலும் போவேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலை ஆயிட்டு அங்கே வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு முடிப்பு வந்துடுது. தயவு செஞ்சு நீ வந்துட்டு இந்த கத்தியை வச்சு என்னை பேசாமல் குத்தி கொலை பண்ணிடு, உன்னோட ரிவெஞ்ச் வந்து இதோட முடியட்டும் அப்படின்ற சொன்னதும், ஆனாலுமே அவனுக்கு அங்கே குத்த மனசு வரலை. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ ஈஸியாக நான் வந்து உன்னை சாக விட்டுருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு வாழும் போதே வந்துட்டு நரகத்தில் இருக்கணும், அந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போனதுமே அங்கே நம்ம ஷாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நானும் பார்த்துட்ருக்கேன் 9 வருஷமாக நான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், ஒரு தடவை கூட திரும்பி என்ன பார்க்க மாட்டேன், இப்படி ஒரு மிருகத்துக்கு பின்னாடி நீ வந்து போயிட்டு லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருப்பியா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், எனக்கு இந்த விஷயமே தெரியாது, அதுக்கு மேலே உங்களை நான் வந்துட்டு அந்த பார்வையில் பார்த்ததே கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப கோவப்பட்டு ஹார்ஸாக பேசுகிறமேன்னு சொல்லிட்டு, சரி இப்போ இதை பேச டைம் கிடையாது, பேசாமல் நீ படுத்து ரெஸ்டட் அப்படின்றத சொல்லிடுறான். அப்பாங்க நம்ம மிங் கால் பண்ணதுமே இப்போ இன்னொருத்தன் வேறையா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே ஃபோனை வந்து பிளாக் பண்ணி விட்டான். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அம்மா திரும்பவுமே அங்கே சூதாட்டை விளாட்றதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டீங்களா, என் கூட வாங்க அப்படின்றத சொன்னதும், ப்ளீஸ் முடிய போகுது அப்படின்றத சொல்லும்போது, நீங்கள் இப்போ வரலைன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறா. அப்போ அங்கே அந்த பையனை பிடிச்சி அந்த இங்க் பயங்கரமாக கோவப்படுறா. உன்னால் நான் சொல்கிற ஒரு வேலையுமே ஒழுங்காக பண்ண முடியாதா, இந்த லேடியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு அவளை பைத்தியமாக்குங்கன்னு சொன்னால் எதுவுமே பண்ண மாட்டேங்களான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இதெல்லாமே இங்கோட வேலை போல் அவங்க அம்மாவை சூதாட்ட விளையாட வைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் கொஞ்ச நேரம் இருந்தால் எவ்வளோ காசு சம்பாரிச்சிருப்பேன் தெரியுமான்னு சொன்னதும், அம்மா இப்போ வரைக்கும் நீங்கள் எனக்கு செலவு தான் வச்சுருக்கீங்க, இப்போ என்கிட்ட வந்துட்டு காசே இல்லைன்றப்ப நான் எங்கிட்ட போய் உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நான் தான் நம்மளுக்கு ஃபேங் இருக்காரேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே அவங்களுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிடுச்சான்னு சொல்லிட்டு வயிற்றுல கை வச்சிருக்கதை பார்த்துட்டு, ஏன்னா நீ ப்ரெக்னென்ட் எதுவும் ஆகிட்டியான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் கூட சேர்ந்து நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன், இங்கேருந்து நம்ம 2 பேர் மட்டும் தனியாக தூரமாக போயிடணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் வந்துட்டு சந்தோஷமாக வாழ ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் நைட் போல் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு, எனக்கு என்னோடய வீட்டை வந்து நீ சேல்ஸ் பண்ணி காசு கொடுத்துரு, நான் வந்துட்டு பேசாமல் என்னோட அம்மாவை கூட்டிகிட்டு தூரமாக போக போகிறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறா. அதை அங்கே பேலா பார்த்துட்டு அங்கே டீன்ட்ட இப்படி வந்து அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொன்னதும், நம்ம பேசாமல் இதை ஃபேங்க்ட்ட சொல்லிடலாம், அவன் வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கான், எப்படின்னாலும் அவளை வந்து போக விடாமல் ஸ்டாப் பண்ணிடுவான்னு சொன்னதுமே, சரி நீ பண்ண அப்படின்றத அவள் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அவள் ஏர்போர்ட்டு கிளம்பும்போது பார்த்தா அங்கே நம்ம ஃபேங் வந்து நிற்கிறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே வந்துட்டு அம்மா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போகும்போது வேமா வந்துட்டு அவன் பிடிச்சி இழுத்துட்டு, எங்கே என்கிட்ட அந்த எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்க, என்னோட லைஃப்பை விட்டு நீ எப்பயுமே போக முடியாது அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா பிடிச்சி இழுக்க வராங்க, என் பொண்ணை விடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்துட்டு அவன் விடுற மாதிரி இல்லை, இந்த லேடியை பிடிங்க அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், தயவு செஞ்சு எங்களை விட்டு நான் முன்னாடியே வரமாட்டான்னு சொன்னதும், என் முன்னாடியே தான் நீ இருக்கணும், நீ வாழ்கிறப்பே நரகத்தில் வந்து வாழணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவையுமே, இந்த லேடி எங்கேயுமே போகக்கூடாது, இதுக்கப்புறம் என்னோட பாதுகாப்பில் தான் இருக்கணும், நான் வந்துட்டு இவங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், ஒன்றை மாதிரி ஒரு மிருகத்தை போய் லவ் பண்ணதை நினச்சி எனக்கு அருவருப்பாக இருக்குது, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை போய் நான் லவ் பண்ணேன் பாருன்னு சொன்னதும், ஆனால் அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, அவன் பாட்டி கூல் அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் அவங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கும் போது அவளோட ட்ரெஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. அப்போ அங்கே நம்ம ஷாவ் வந்து வேமா வந்துட்டு பார்த்துட்டு அவளை, என்னாச்சு என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இப்படி என்னோட அம்மா வந்து அவன் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக உன்னோட அம்மா எங்கே இருக்காங்களோ தேடி கண்டுபிடிச்சிருவேன், அவனுக்கு என்ன அவ்வளோ தைரியம், அவன் ஆள்லன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வந்து அவனை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணியிருப்பேன், ஆனால் வந்துட்டு இந்த இதெல்லாம் நினச்சி பார்த்தா கூட இப்போ எனக்கு அருவருப்பாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு ஜென்மத்தை போய் நான் லவ் பண்ணனான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே மனசே தாங்க முடியலை.
நெக்ஸ்ட்டே அங்கே டீன் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். உன்ட்ட சொன்னா அந்த பொண்ணை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குவ, ஸ்டாப் பண்ணுவேன்னு பார்த்தா நீ வந்துட்டு அவங்க அம்மாவை கிட்னாப் பண்ணுறியா, எங்கே அவங்கள வச்சிருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் அவள் எங்கே போய் எப்படி போனால் எனக்கு என்ன கவலை இருக்குது, நானே அவளை லவ்வாக பண்ணிட்டுருக்கேன், அவளை வந்துட்டு பாதுகாத்து வைக்கிறதுக்கு அப்படின்ற சொல்லி கேட்டதுமே நீ ரொம்ப அளவுக்கு மீறி தப்பு பண்ணிட்டுருக்க, கண்டிப்பாக இதுக்காக நீ வந்து ஃபீல் பண்ண போகிற, ஆனால் ஃபீல் பண்ணுறப்போ உன் கையை விட்டு எல்லாமே போக போகுது அப்படின்ற சொன்னதும் தேவையில்லாமல் இப்படி வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உயிரை போட்டு வாங்க, அதை நீ வெளியே கிளம்பு, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டையுமே அவன் வந்து இன்சல்ட் பண்ணி விட்றான். அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கெட்ட கனவாக வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி என்னோட அம்மாவை எப்படியாச்சும் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஷாவோட சேர்ந்து அவள் ஒரு ஈவெண்ட்டுக்காக கிளம்பி போகும்போது கண்டிப்பாக என்னை என் கூட சேர்ந்து இங்கே வரையான்னு சொன்னதும் இங்கே ஃபேங்மே வருவான்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக வருவேன், அவன்கிட்ட என்னோட அம்மா எங்கே இருக்காங்க நான் கேட்கணும், நான் அதுக்காகவே வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு பேர் மாதிரி அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் அவங்க பார்த்ததுமே என்ன அதுக்குள்ளே வந்துட்டு ஃபேங்கை விட்டுட்டு ஷாவோட சுற்ற ஆரம்பிச்சிட்டே அப்படின்ற சொன்னதும் என்ன பண்ணுறது நான் அவ்வளோ பாப்புலராக இருக்கேன், என் பின்னாடி வந்துட்டு பசங்க இப்படி பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காங்க, ஆனால் ஒரு நிலமையை பாரு, ஒரு ஆள் வச்சுருந்தா அவன் கூட வந்து புட்டுக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணி விட்டுட்டு போனதுமே இவ்வளோ வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இதை கண்டிப்பாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மீட் பண்ணிட்டு அங்கே பார்த்தா ரொம்ப ரூடாக வந்துட்டு அவள் பேசினா கூட பதில் பேசாமல் திமிரா பேசிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னாச்சு இவனுக்கு, ஏன் இவன் வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நான் வந்துட்டு அவன் கால் பண்ணான்ப்பா ஹாஸ்பிட்டலில், நான் தான் உன் நம்பரை வந்துட்டு பிளாக் பண்ணி விட்டுட்டேன், அதனால தான் சொன்னதும் அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கானா, சரி ஓகே இதுவுமே நல்ல விஷயம் தான், அவன் வந்துட்டு என் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கான், தேவையில்லாமல் இன்னொரு பர்சனுக்கு வந்துட்டு நம்பிக்கை கொடுத்து அவன் வாழ்க்கையை வந்துட்டு வீணடிக்கக்கூடாது அப்படின்ற சைடு அவர் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி ஃபேங் அங்கே உள்ளே வர்றான். அவங்க 2 பேரும் ஒன்றா பார்த்துட்டு அவனுக்கு அங்கே வயிறு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருது. பிறகு அங்கே வாஷ்ரூமில் 2 லேடிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க அம்மா வந்துட்டு அவன் கொலை பண்ணிட்டானா, அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. உடனே அங்கே வந்து அவனை போய் மீட் பண்ணிவிட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு, என்னோட அம்மாவை எங்கே, உண்மையிலே என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற சொன்னதுமே ஆனால் அவன் எதுவுமே பேச மாட்டான். அப்போ அந்த என்ன வந்துட்டு இப்படி வந்து கேட்டுட்ருக்கா, உன்னோட அம்மா செத்து போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்ற சொன்னதும் அடைப்பாவி நான் வந்து உன்னை லவ் தானே பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் நீ இப்படி என்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நான் என்ன பண்ணுவேன், அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஓடி போனாங்க, கார் ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளினதுமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம் என்கிட்ட வா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க ரொம்ப அழுதுட்டு போயிட்டுருக்கா. கடைசியில் இவன் வந்துட்டு இப்போ இவனோட ஆசையெல்லாம் நிறைவேறிச்சா, என்னோட அம்மாவையுமே கொலை பண்ணிட்டானே, இந்த உலகத்தில் இருந்த ஒரே ஒரு பர்சனுமே அவங்கள் தான், அவங்களுமே என்னை விட்டு போயிட்டாங்களா, எனக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே அழுதுட்ருக்கா. நான் பேசாமல் வந்துட்டு என் கூட சேர்ந்து வந்துடு, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் ரொம்ப தூரமானு சொன்னதும் கண்டிப்பாக நான் இந்த டைம் வரேன்னு அவள் சொல்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இங்கேருந்து தூரமாக போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னதுமே நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், போன டைம் அவன் வந்து உன்னை காப்பாற்றுவான்றதுக்காக சொல்ல வேண்டியதாயிருச்சு, ஆனால் இப்படி பண்ணுவான்னு தெரியல, இந்த டைம் அது நடக்காது, நீ எங்கேனாலும் சேஃப்டியாக இருந்தால் எனக்கு போதும்னு சொல்கிறா. எங்கே போகிறேன்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு வேறு ஒரு வீடை நீ வாங்கிக்கோ, அதில் வந்துட்டு இரு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை பார்க்குறேன் ஓகேவா அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா புதுசாக வந்துட்டு வீடை மாறி போக சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஷாவை போய் மீட் பண்ணுறா. இப்போ நீ எங்கே போக போகிறேன்னு சொன்னதுமே இன்னும் டிசைட் பண்ணலப்பா, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னதும் ஆனால் நான் அவங்க கூட சேர்ந்து எப்பயுமே வருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் ஓகேன்னு சொல்கிறா. உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிஃப்ட் கொடுத்ததுமே ஷாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஃபேங்க்கு கால் பண்ணி நான் உன்னை ஒரு டைம் மீட் பண்ணணும், நீ வா என்னை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டேக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கூட சேர்ந்து இருந்த அந்த ஞாபகங்களெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இதுக்கப்புறம் யோசிச்சு கூட நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு அழுதுட்டேக்கா. அப்போ அவன் இங்கே வந்ததும் நீ ஒன்று மேலெல்லாம் வரவே நான் அங்கவே நில்லு, நான் பேச வேண்டியதை பேசிக்கிறேன்னு சொன்னதும் டின் கட்டாயப்படுத்தின வாசம் இங்கே வந்தேன், இல்லைன்னா நான் ஏன் உன்னை போய் பார்க்க வர போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டேக்கான். அப்பயுமே ரூடாக தான் பேசுகிறான் நம்ம ஹீரோயின். நீ ஃபஸ்ட் டைம் என்னோட அம்மாவை காப்பாற்றுறேன்னு சொல்லி தான் என்னோட லைஃப்பில் வந்த, ஆனால் நீ டோட்டலாக வந்து என்னை ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, உண்மையிலே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணி என்னோட வாழ்க்கையில் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் கஷ்டப்பட வேண்டியதாகிருச்சு, ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கஷ்டம் எனக்கு எப்பயுமே இருக்காது அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் எதையுமே ஞாபகமே வச்சுக்க தேவை கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. நானாக வந்துட்டு அவனுக்கு இவளோட பேச்செல்லாம் கேட்டுட்டு பெருசாக ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னதுமே எனக்கு ஒன்றும் நீ அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புனதுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவனுக்கு ஏதோ தப்பாக தோணிட்டுருக்கு. திரும்ப ரிட்டன் வர்றான். பார்த்தா வந்துட்டு
வீடு ஃபுல்லாக தீய கொளுத்தி விட்டுட்டு அவள் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா போல். பார்த்து பதறி அடித்து அவன் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான் காப்பாற்றுறதுக்காக. ஆனால் வீடு ஃபுல்லாக தீப்பிடிச்சி எரிஞ்சதுமே அந்த புகை மூட்டத்திலே இவனுமே மயக்கமாயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு முழிப்பு வரும்போது எந்திரிச்சதுமே எங்கே அவளன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டதுமே அங்கே தாத்தா ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறாரு. அவள் செத்து போயிட்டா, உன்னோட பேரண்ட்ஸ் காரணமாக இருந்தவங்க ஃபேமிலியில் கடைசி ஆளுமே செத்து போயிட்டான்னு சொன்னதும் அவனுக்கு அதை நம்பவே முடியலை. பேசாமல் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்கே ரொம்ப அவன் கவலைப்பட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். நீ எப்படி என்னை விட்டுட்டு போக முடியும், நான் அவளை ஈஸியாக உன்னை விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அவளோட டெட் பாடியை பார்த்து அங்கே அழுதுட்ருக்கோவுமே. அப்போ அவன் அங்கே உள்ளே வந்ததும் இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்க, கடைசியில் அவளை என்ன நீ பண்ணணும்னு நினச்சி அதை பண்ணிட்டே இல்லை, இப்போ என்ன ட்ராமா பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அப்போ தான் டீனு உனக்கு என்ன இப்போ மனசு நிறைவாயிடுச்சா, நான் தான் சொன்னனா இல்லையா நீ ஃபீல் பண்ணுற போது அவள் உன் பக்கத்தில் இருக்க மாட்டான்னு, கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அங்கே பாடியை கூட அவனால் பார்க்க முடியல. அவனுக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு அங்கே மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. சீனில் அவளோட சமாதியில் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்கு. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுல தலை சுற்ற ஆரம்பிச்சு மயக்கமாயிடுறா. அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஃபேங் நீ கடைசியில் ஜெயிச்சிட்டேன், நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் உன்னை லவ் தான் பண்ணிட்டு இருந்தேன், சும்மா உன்னை ஹேட் பண்ணுற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணேன், ஆனால் உன்னை இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் மேலே இருந்தால் அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. பட் எல்லாமே கண்ணுக்கு தான் தெரியுது. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறான். கடைசியில் நீ இப்படி என்னை விட்டுட்டு போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உயிரோட தான் இருக்கா. அப்போ அங்கே ஷவுட்டை கால் பண்ணி பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. இப்போ என்ன அவசியம் இருக்குது நீ திரும்ப வர வேண்டியது அப்படின்றத கேட்டதும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ அதனால தான் பார்க்க வந்துட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் சரி பாதையை நீ மறந்து போயிடாத, கரெக்டாக வந்துடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே டின் அவளங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதும் என்ன நீ எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன்னு கேட்டதும் ஆமாம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னதுமே அப்போ அவன் மனசுலேயும் உனக்கு அந்த பாஸ்ட் எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு இல்லை நீங்கள் பேசுங்க நான் யாரோ நினச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஷாவ் யார் அது அப்படின்றத கேட்டதும் யாருன்னு தெரியலப்பா, என்னை பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, ஆனால் அவங்க பாட்டி கிளம்பிட்டாங்கன்னு சொன்னதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அங்கே ஷாவ் கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பிட்டு சாப்பிட்டுட்ருக்கா. உனக்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனதில் எல்லாம் மறந்து போச்சு, உன்னோட நேம் சாங், நீ என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றத மட்டும்தான் அவன் சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இது மட்டும்தான் அங்கே ஞாபகம் இருக்குது. நெக்ஸ்ட் டே அவன் பேசிகிட்டே அவங்க அம்மாவோட அந்த சமாதிக்கு தான் அங்கே போயிட்டுருக்கா. பேசிகிட்டே தெரியாமல் போய் அங்கே ஃபேங் மேலே இடித்ததுமே அவன் பார்த்துட்டு நீ உயிரோட தான் இருக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அங்கே விடவே மாட்டான். அங்கே இருக்க ஆளுங்கெல்லாம் அந்த பொண்ணை விடு, அந்த பொண்ணு உன்னை பார்த்து பயப்படுது தெரியலன்னு சொன்னதுமே அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீ என்னை விட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அவளுக்கு அங்கே தலையெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு அங்கே மயக்கமே வர ஆரம்பிச்சிருது. மரியாதையோட அந்த பொண்ணை விடு அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே ஹோட்டலுக்குள்ளே போனதுமே இவனுமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துடுறான். ஆனால் ஸ்டாப் அங்கே உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் எப்படிலாம் பெர்மிஷன் இல்லாமல் போக முடியாது, இங்கேவே வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் உனப்போ விட்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனான். அப்பயுமே பின்னாடியே வந்துட்டுருக்கான். உனக்கு சொன்னால் புரியாதா, எதுக்காக இப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் எனக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு சொன்னதுமே அவனுக்கு புரிஞ்சுக்குது இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் எல்லாமே மறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு இப்படி என்னை தொல்லை பண்ணாத, என்கிட்ட நீ தூரமாகவே விலகு, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா. ஆனால் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட் ஷேக் பண்ண கையை நீட்டினதுமே ஆனால் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறான். இது தூங்கிட்டு இருந்தாலும் அவனோட ஃபேஸ் ஞாபகத்தில் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஷாவ் கால் பண்ணி பார்ட்டிக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு அங்கே கிளம்பும்போது என்னாச்சு ஏன் கவலையாக இருக்கான்னு சொன்னதும் ஃபேங்னு ஒரு பர்சன் என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அங்கே ஷாவுக்கு ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. திரும்ப முதல்ல இருந்தே ஆரம்பிக்க வந்துட்டானான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஹீரோயின் அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரா பண்ணிவிட்டு நீ பார்த்து சேஃப்டியாக போன்னு சொல்லும்போது அங்கே ஃபேங் நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு எதுக்காக அந்த பொண்ணோட லைஃப்பை திரும்ப நரகமாக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே பயங்கரமாக ஃபைட் வர ஆரம்பிச்சிருது. நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேனான்னு சொல்லிட்டு செம்ம ஃபைட் அங்கே போயிட்டுருக்கு. ஆனால் அவன் ஷாவை போட்டு பயங்கரமாக அடித்து விட்றான். என் கேர்ள் ஃப்ரெண்டை என்னை பிரிக்க பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கதவை போய் தட்டினதுமே அவங்க உள்ளே விட மாட்டா. நீ புரிஞ்சுக்கோ, இதுக்கு முன்னாடி நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த என்னை உள்ளே விடு அப்படின்ற சொன்னதுமே வேறு
வழி இல்லாமல் அவளுமே அங்கே உள்ளே விட்டா. ஆனால் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுமே ஐ திங்க் உங்களோட ஃப்ரெண்டாக இருந்திருப்பேன் போன தடவை, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் என் பக்கத்தில் வராதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்களை பார்த்தாலே, எனக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாதுன்னு சொன்னதுமே அங்கே ஆனால் அவன் வந்துட்டு சுத்தமாக விடவே மாட்டான் அவளை. அவனை வந்து எஸ்கேப்பை எப்படியே போயிடுறா. பிறகு அங்கே ஷாவை மீட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே பேசாமல் நான் வந்து உனக்கு வேறு வீடு வாங்கி கொடுத்துறவா அப்படின்றத சொன்னதும், இல்லை இப்போதைக்கு நான் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லும்போது நைட் அவங்க பார்த்தா அவன் திரும்ப அங்கே போய் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயமாயிட்டு நம்ம ஷவுட்டை கால் பண்ணி நான் வீடை மாற்றணும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே வேறு ஒரு வீடை வாங்கிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் அங்கேயுமே வந்து நிற்கிறான். அவனுங்க அவள் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். இவன் நான் நேற்று வேறு மாதிரி சுற்றிட்டு இருந்தான், இப்போ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த, நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு எல்லாத்தையுமே மறந்து போயிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே பழைய ஞாபகங்கள்லாம் வரும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை எப்படியோ கவர் பண்ணி டெய்லியுமே மீட் பண்ணி கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுத்தேன்னா போதும், எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஏதோ சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே சரின்னு சொல்லிடுறா. சரி, அவள் வெளியே வரும்போது ஆல்ரெடி அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளை வந்துட்டு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு முழு மூச்சு அங்கே வந்து இறங்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவன் வேற ஒரு பொண்ணுங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆனதுமே உடனே வந்துட்டு விட்டுட்டு நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்காக அங்கே சாப்பாடெலாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவ கூட ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ஷாவ் வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு போகும்போது அப்போ அங்கே அந்த ஃபேங் நிற்கிறத பார்த்துட்டு எதுக்காக இப்படி அந்த பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு, ஏன் அந்த பொண்ணை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, இதுக்கு முன்னாடி அவள் வாழ்க்கையை அழிச்சது போதாதான்னு சொன்னதும் அவள் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காது, அவள் எப்பயும் எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொன்னதுமே சொந்தன்ற வசதா நீ அவ்வளோ தூரத்துக்கு அவளை வந்து பாடப்படுத்தினியா, இப்போ தான் அவள் நிம்மதியாக இருக்கா அப்படின்றத சொன்னதும் நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளை பாதுகாத்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு திரும்பவுமே ரெண்டு பேத்துக்கு அப்படியே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோயின் உங்கள் சண்டையை ஸ்டாப் பண்ணுங்க, ஏன் இப்படி அசிங்கம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேங்க் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏன்னா இவனை போய் நீ அக்கறைப்பட்டுட்டு வந்து பார்த்துட்ருக்கியா, உன்னோட லைஃபே நரகமானதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்றத சொன்னதுமே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கப்புறம் என்னை வந்து மீட் பண்ணாதீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி என்னை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சில மெடிசன்லாம் வாங்கிட்டு வரோமே அந்த இங்கே அங்கே பார்த்துட்டு நீ என்ன இது வரைக்கும் உயிரோட வந்துட்டு இருக்க, நீ செத்து போலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் யாருன்னு தெரியல, எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நீ நடிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் விலகுங்கன்னு சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்னடா வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஃபேங் நின்றுட்டுருக்கோமே அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு என்னை மீட் பண்ணி நீ செத்து போலையான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, அது வந்து உங்களால் தானே, ஸோ நான் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எனக்கு எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்துட்டு இதை நான் கண்டினியூ பண்ண விரும்பலை, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. உள்ளே போய் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இவன் வேகமாக தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறான். அதுக்கப்புறம் அவளுக்கு முழிப்பு வந்ததுமே நீ என்ன நல்லா தானே இருக்கேன்னு சொல்லி கேட்டதும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் அப்படியே அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ நர்ஸை கூப்பிட்டதுமே நர்ஸ் வந்து அவனை அங்கே செக் பண்ணிவிட்டு 2 டேஸாக வந்துட்டு அவருக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிடுச்சுமா உங்களை பார்த்தேவும், ஏன்னா உங்களுக்கு முழிப்பே வராமல் இருந்துச்சுன்னு சொன்னதும் அவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. ஏன்னா உனக்கு ஏதாச்சும் சாப்பாடு இதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுவான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு பேசாமல் அமைதியாக மட்டும் இருங்க, அதே எனக்கு போதும் அப்படின்றத அவள் சொல்கிறான். அவள் வந்துட்டு நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி போனதுமே இவனுமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். அப்போ ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு நடுவில் எந்த ரிலேஷன்ஷிப்னே தெரியலை, ஒருவேளை பாஸ்ட்டில் நம்ம 2 பேத்துக்குள்ள நடுவில் நல்லதாக இல்லாமல் திரும்ப அது என்னோட லைஃப்பில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான், இப்படி உன்னோட பேரண்ட்ஸ் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப அழுதுட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், உங்கள் சாவுக்கு காரணமானவங்களான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பழி வாங்கியிருக்கான். என்னோட ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த மூடில் நான் வந்துட்டு உன் மேலே வச்சுருந்த உண்மையான லவ்வையுமே புரியாமல் போயிட்டேன், அதனால தான் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கிடச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு நெக்ஸ்ட் சீனில் அந்த இங்கை வந்து மீட் பண்ணுறதுக்காக ஷாவ் வர்றான். எதுக்காக நீ என்ன கூப்பிட்ருக்கன்னு சொன்னதும் அவள் வந்து திரும்ப அவனோட லைஃப்பில் போகாமல் இருக்கணும்னு நினச்சேன், நீ பேசாமல் வந்துட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னதும் நான் அவளை அடையிறதுக்காக அப்படிலாம் வந்து கீழ்த்தரமான எந்த வேலையுமே பண்ணுறதுக்கு விரும்பலை, நீ வந்துட்டு சொல்கிற இந்த ஃப்ராடு தனத்தெல்லாம் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. கண்டிப்பாக இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு அவள் ஏற்பாடு பண்ணிடுறான்.
ஹீரோயின் அங்கே வெளியே போயிட்டு இருக்கும்போது அவளை இடிக்கிறதுக்காக கார் வந்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. பார்த்து அங்கே வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுது. நம்ம ஹீரோ உடலை வந்து அவளை காப்பாற்றிடுறான். அவங்க ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. தயவு செஞ்சு எந்திரி, என்னால் நீ வந்துட்டு இறந்து போயிடாத அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. டாக்டர் செக் பண்ணிட்டு இப்போ அவர் நல்லா இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் வந்து கேர் பண்ணி அவரை பார்த்துக்கோங்க போதும் அப்படின்ற சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஷாவுமே மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். நீ வந்து நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு நீ என்ன இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டுட்டு நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், நீ வந்து வெயிட் பண்ணிட்டுருன்னு சொல்லிட்டு அங்கே ஷாவுட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நீ வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, எனக்கு அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்ன வந்துட்டு அவர் கூட இருக்கும்போது எனக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு என்னன்னு சொன்னதுமே இதுக்கப்புறம் மறைச்சி எந்த ப்ரோஜனமே கிடையாது, நீயும் அவனுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் வந்துட்டு அவன் வந்து உன்னை ஹெல்ப் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணா. அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிவிட்டு அந்த இங்கிட்ட போய் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டான். ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவன் முழுசாக எதையுமே சொல்ல மாட்டான். சொன்னால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக என்னோட பாஸ்ட் வந்து அப்படின்னா நீ சொல்கிறத பார்த்தா நல்லா இருந்திருக்காது, இதுக்கப்புறம் நான் அவன் கூட சேர்ந்து இருந்து என்னோட லைஃப்பை நான் நரகத்தில் வந்து மாட்டிக்க விரும்பலை, இன்னுமே அவன் மேலே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீலிங் மட்டும் எனக்கு வந்துட்டுருக்குன்றது மட்டும் நல்லாவே புரியுது அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அவள் தூங்கிட்டு இருக்கும் போதுமே அங்கே வந்துட்டு அவளுக்கு பாஸ்ட்டில் நடந்த சில விஷயங்கள்லாம் அங்கே கண்ணுக்கு வந்துட்டுருக்கு. அப்போ அவன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்துட்டு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னை டச் பண்ணாத, நீ வந்துட்டு என்கிட்ட இருந்து விலகியேறு, நான் வந்துட்டு இப்போ உன்னை பார்த்துக்கிறேன்னா அங்கே டாக்டர் சொன்னாங்கன்னு மட்டும்தான், தேவையில்லாமல் இதுக்கப்புறம் வந்துட்டு என்னை பின்னாடி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காத, நம்ம வந்துட்டு விலகி இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வெளியே போகும்போது அவங்க தாத்தாவோட ஆளுங்க வந்துட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ தாத்தாவை வந்து அவள் பார்க்க வந்ததுமே அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு உட்காருமா அப்படின்றத சொல்கிறாரு. இந்த கார்டை வச்சுக்கோ, இது என்னோடய வீட்டு மருமகளாக வரப்பவங்களுக்கு நான் கொடுக்குறது அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை, ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு எனக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சுன்னு சொன்னதும் அது போனால் போட்டுமா, அது நல்ல விஷயம் தான், ஏன்னா உன்னோட பாஸ்ட் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு நல்லதாக தெரியலை, நான் வந்துட்டு முட்டாள்தனமாக ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேரில் அவன் கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன், என்னோட பேரை வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் 2 பேருமே சேர்ந்து நல்லபடியாக வாழணும்னு சொன்னதும் இல்லை தாத்தா அது மட்டும் எப்பயுமே முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஃபேங்க்ட்ட போய் இப்படி உன்னோட தாத்தா கேட்டாருன்னு சொன்னதுமே என்னோட தாத்தா கேட்டேன்ற வாசி நீ வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டியான்னு சொன்னதும் அது நீயே கேட்டிருந்தாலும் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன்னு அவள் சொல்கிறா. விலகி இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது, ஸோ வந்துட்டு நம்ம பேசாமல் இதுக்கப்புறம் வந்துட்டு மீட் பண்ணிக்காமல் இருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அவளை வந்துட்டு நான் ஃபைனலாக உன்னை இப்போ மீட் பண்ண வந்திருக்கேன், நான் வந்து உன்னை இதுக்கப்புறம் வந்து எந்த தொல்லையுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த செயினை வந்துட்டு திரும்ப அங்கே வந்துட்டு கிஃப்டாக அவன் கொடுத்துட்ருக்கான். ஃபைனலாக நான் ஒரே ஒரு தடவை உன்னை ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி ஒரு நல்ல லவ்வை வந்துட்டு என்னோட தப்பான புத்தினால நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரி இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹாப்பியாக இதே மாதிரி பிரிஞ்சு இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அந்த செயினையுமே வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஷாவோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து சூப்பராக அங்கே வந்து குக் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பயுமே அங்கே நம்ம ஃபேங்கை பற்றி தான் நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிட்டுருக்கு. என்ன விஷயம்னே தெரியல, இவனை பார்க்கும்போது பாதி ஹாப்பி பாதி கஷ்டம் என் மனசில் ஓடிட்டே இருக்குது அப்படின்றத சொன்னதும் நான் பற்றி ரொம்ப சீரியஸாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அவன் சொல்லிடுறான். அப்புறம் அவன் நைட்டு வீட்டுக்கு கிளம்பி போனால் சில ஆளுங்க வந்துட்டு அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே ஃபேங்க் வந்து கால் பண்ணிடுறாங்க, இப்படி நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ் இருக்க அந்த மேனேஜர் வேலை போல நீ வந்துட்டு ஃபேங்கோட லவர்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் நீ ஃபேங்கை வச்சு என்ன கிட்னாப் பண்ணினா அது வேஸ்ட், உனக்கு அவன் எனக்காக எதுவும் பண்ண மாட்டான், ஆல்ரெடி வந்துட்டு எனக்கே அவன் யாருன்னு தெரியாதப்ப என்னத்தை போய் எனக்காக பண்ண போகிறான், தயவு செஞ்சு என்னை விட்டுன்னு சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அவன் வந்து வீடியோ கால் போட்டுட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நீ வந்துட்டு நான் கேட்குற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவளை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிரு, இல்லைன்னா நான் வந்துட்டு உயிரோட வச்சு அவளை கொளுத்தி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கான். அங்கே அந்த ஃபேங் வந்து நான் கண்டிப்பாக உனக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உனக்கு குழப்ப நான் விட மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு பார்த்தேன் இல்லை எப்படி வந்துட்டு அவன் வந்து பறந்துட்டு வர போகிறான் பாரு, இப்போ நான் வந்துட்டு ஒரே நல்ல கோடீஸ்வரன் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ரவுடிங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எப்படியும் அங்கே கையெல்லாம் கழட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா. ஆனால் அப்போ அங்கே அந்த ரவுடிங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு எங்கே வந்துட்டு ஓடுவான்னு சொல்லிட்டு அவளை பிடிக்க வரும்போது ஃபேங் அப்போ கரெக்டாக அங்கே காரை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். எப்படியும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அந்த ஆளுங்களெல்லாம் தான் அடிச்சு போட்டு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஆனால் அவள் பயத்துல அங்கே வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுமே உடனே அவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஷா வந்து உன்னால தான் அவளுக்கு எப்பயுமே பிரச்சனை, எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி 2 பேருக்குமே பயங்கர ஃபைட் போயிட்டுருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஃபைனலாக வந்துட்டு அவள் லைஃப்பில் நடந்த எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. அவள் வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்க போனால அந்த விஷயம் எல்லாமே. அப்போ அங்கே ஃபேங் நீ என்ன நல்லா தானே இருக்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நீ தேவையில்லாமல் என்னை டச் பண்ணாத அப்படின்றத சொல்கிறா. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எனக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வந்துருச்சு, நீ எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக என்கிட்ட பிஹேவ் பண்ணேன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு அங்கே பேச வர்றான். பட் இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச விரும்பலை, மரியாதையோட இங்கேருந்து போயிரு அப்படின்ற
அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அங்கே ஷாவுமே மீட் பண்ணுறதுக்காக வந்ததும் என்னாச்சு ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே விரும்பலை, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே திரும்ப அங்கே வந்துட்டு ஃபேங் மீட் பண்ணுறதுக்காக வர்றான். பட் ஆல்ரெடி வந்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னதுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எல்லா இடங்களிலையும் போய் தேடி பார்க்குறான், ஆளை காணும். ஃபைனல் அங்கே ஷாவை போய் மீட் பண்ணிவிட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு, அவளை எங்கே மறைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னதும் அவளை நான் எங்கே மறைச்சி வைக்க, அவள் என்ன வந்து டாயாக மறைச்சி வைக்கிறதுக்கு, அவளுக்குமே வந்துட்டு எல்லாமே வந்து தெரிஞ்சு போயிடுச்சு ஒரு லட்சணம், அதனால தான் விட்டுட்டு போயிட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஃபேங்கோட தாத்தா வந்து இறந்து போயிட்டார் போல். அப்போ மிங்கோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டுருக்கா. மிங்கை தான் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறதா டிசைட் பண்ணிட்டா போல். ஃப்ளார்லாம் கொண்டு வந்து வச்சதுமே அங்கே நம்ம ஃபேங்க் அவங்க கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக இப்போ பண்ணிகிட்டு இருக்கா இப்படி, என்ன வந்து விட்டுட்டு அவன் கூட எப்படி போகலான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே மனசே தாங்க முடியலை. நெக்ஸ்ட் டே வந்து அங்கே ஒரு வெல்கம் பார்ட்டி மாட்டி வச்சுருக்காங்க. அப்போ அந்த இங்க் வந்து இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை போயிட்டு நீ ஏன் மேரேஜ் பண்ணுறேன்னு சொன்னதுமே நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, நான் வந்து பண்ண போகிறேன், நீ வந்துட்டு ஓ வேலை ஏதோ பார்த்துட்டு போ அப்படின்ற சைட்டு அங்கே வந்து மிங்க் வந்து பயங்கரமாக திட்டி விட்றான். அதுக்கப்புறம் அங்கே ஃபேங் வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்ததுமே நீ இப்படி என்னை பார்க்குற வேலையெல்லாம் வைக்காத நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அப்போ அங்கே மிங்க்மே அது என்னோட வருங்கால ஒய்ஃப், நீ இப்படி பார்க்குறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஃபேங்க் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வேலாவை போய் மீட் பண்ணி பேசும்போது அப்போ அவன் வந்து என் கூட வான்சிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணுவியான்னு சொன்னதும் உனக்கு எனக்கு என்ன இருக்குது, ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்போ எதுக்காக திரும்ப வந்துட்டு நீ வந்து எல்லாத்தையுமே கொண்டு வரணும்னு நினைக்கிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு என்னை ஜெலஸ் ஆகணும்னு பண்ணாத, நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் ஆனால் ஓ மேலே எனக்கு எந்த லவ்வுமே கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே மிங்க் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ டச் பண்ணாதன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ்மே நீ இப்போ நாங்கள் சொன்ன நிலைமைக்கு வந்துட்டு பார்த்தியா, இதுதான் உனக்கு தகுதியானது அப்படின்ற சைட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த மிங்க்ட வந்துட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன வந்து நடந்துட்டுருக்கு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள், ஏன்னா வந்து நீங்கள் 2 பேருமே உண்மையிலே மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களான்னு சொன்னதும் ஆமாம் நாங்கள் 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அவங்க ஷாவுக்கிட்ட கால் பண்ணி இப்படி நான் வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுமே ஷாவுக்கான அவன் ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, என்னால் அந்த மேரேஜுக்கு வர முடியாது அப்படின்றத அவன் சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு இன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட் போல். அப்போ அங்கே அந்த ஃபேங் வந்துடுறான். நம்ம ஹீரோயின் பயந்து போய் அங்கேருந்து போனதுமே நீ வந்து என்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியும், நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ பண்ண பாவங்களுக்கு உனக்கு சான்ஸ் வேற கேதா, நான் வந்துட்டு உன்னை லவ்வே பண்ணலன்றப்ப எதுக்காக நான் சான்ஸ் கொடுக்கணும், தயவு செஞ்சு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து மிங்க் வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனை தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே நீ உன்னை லவ் பண்ணலன்றது எனக்கு நல்லாவே தெரியும், என்னை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோயின் கேட்க மாட்டான்னு சொன்னதுமே நீ இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பித்ததும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, உன்னால் வந்துட்டு இப்போ போய் மிங்க்ட போய் இதை பேசி வந்து இதை நிப்பாட்ட முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ போய் பண்ணு அப்படின்றத அவள் சொல்லிடுறா. அப்போ அங்கே மிங்க்மே வந்து நீ கதவை ஓப்பன் பண்ணு சொல்லும் போது நம்ம ஹீரோ தான் போகிறான். அங்கே உள்ளே என்ன தவிர யாருமே இல்லை, நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவன் வந்துட்டு இப்போ நீ என்ன ஐடியா பண்ணி இங்கே வந்திருக்க, நீ சொல்கிற மாதிரி வந்துட்டு எதுவுமே இங்கே நடக்க போகிறது கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ரெடியாகி வந்துடா. உங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து பொண்ணு வந்துட்டாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே அங்கே மிங்க் ரொம்ப ஹாப்பியாகிருது. பார்த்தையில் அவள் அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து போயிடுறான். 2 பேருமே அங்கே ஃபைனலாக வந்துட்டு என்கேஜ்மெண்ட்மே பண்ணிக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. நீ இப்படி என்னை பொய் சொல்லி ஏமாத்திட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் வந்துடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போனதுமே நீ வந்துட்டு எதுக்காக என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தின, நீ என்னவே வந்துட்டு ஏமாற்றிட்டு போக பார்ப்பேன் அவன் கூடன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எதுக்காக உன்கிட்ட உண்மையை சொல்லணும், நீ யார் எனக்கு அப்படின்ற சொன்னதும் என்னை விட்டுட்டு நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கையில் இருக்க அந்த ரிங்கை வந்துட்டு கலட்டி கொண்டு போய் அங்கே வாஷ்ரூமில் வந்து போட்டு விட்டான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எப்படி இதை வந்து யூஸ் பண்ணுவோன்னு பார்ப்போன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடா. மரியாதையோட இங்கேருந்து போயிரு, உன் மூஞ்சவே பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொன்னதும் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ என்னை விட்டுட்டு எப்பயுமே எங்கேயும் போக முடியாது, யாருமே உன்னை கூட்டிகிட்டு போனாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சைட்டாவே மிரட்டிட்டு இருக்கான். சீனில் ஹீரோயின் அவன் கொடுத்த அந்த செயினை வந்து எடுத்து பார்த்துட்டு பேசாமல் இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வச்சுருக்கக்கூடாது, நம்ம வந்துட்டு ஏலத்துக்கு விட்டுறலாம் அப்படின்ற சொல்லிட்டு அதை வந்துட்டு அதே மாதிரி அங்கே பண்ண சொல்லிடுறான். இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். அவள் எப்படி அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்ப ஏலம் எடுக்கிற இடத்துக்கு போய் அதை வந்துட்டு திரும்பவுமே அவனுமே வாங்கிடுறான். மீடியாஸ் எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோடதை வந்து அவங்க வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், ஆக்சுவலாக எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், ஆனால் வந்துட்டு என்ன திரும்ப நீங்களே வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னதும் என்னோட சொந்தமானது என்னை விட்டு எப்பயுமே போகக்கூடாதுன்னு
அவன் சொல்கிறான். அப்போ அங்கே மிங்க்கும் நம்ம ஹீரோயின் வந்ததுமே இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரேன்னு சொன்னதும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, அவருக்கு எங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் ஆஃபீஸ்க்கு போய் இது உன்னோட தான், எப்பயும் உன்கிட்ட தான் இருக்கணும், இதை வச்சுக்கோன்னு சொன்னதும் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, தயவு செஞ்சு நீ வந்துட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிரு அப்படின்ற சொன்னதும் அவன் கையில் கொடுத்ததுமே ஹீரோயின் தூக்கி கீழே போட்டா. நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் உன்னை விட மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டு அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவன் ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டான். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், ஆனால் வந்து நான் எப்பயுமே உனக்கு சொந்தமாக மாட்டேன்னு சொன்னதும் ஆனால் நான் உன்னை எப்பயுமே வந்துட்டு என்கிட்ட இருந்து விலகவே விட மாட்டேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நான் பண்ண அதே தப்பை நீ தயவு செஞ்சு பண்ணிடாதன்னு சொல்கிறப்ப நீ வந்துட்டு என்னோட அம்மாவோட சாவுக்கு காரணமானவே, என் குடும்பத்தவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்ட, ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேரில் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ எதுக்காக நீங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணாமல் இருன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அப்போ அங்கே அந்த இங்க் வந்து லவ் பண்ணாதவ ஒருத்தி பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க, உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் நீங்கள் சான்ஸ் கொடுக்கக்கூடாது, இந்த செயினை நான் வச்சுக்கிறேனே அப்படின்ற சொல்லிட்டு அவ கேட்டதுமே நீ தேவையில்லாமல் இப்படி என் மிண்டானி வந்து பேசிட்டு சுற்றிட்டு இருக்காத, உன் மேலே வந்துட்டு எப்பயுமே எனக்கு லவ் வராதுன்னு சொல்லிட்டு போனதும் அவளுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினுக்காக அங்கே மிங்க் திரும்ப வந்துட்டு இன்னொரு என்கேஜ்மெண்ட் ரிங்கை வாங்கி போட்டு விட்டுட்டு நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் இருக்கேன் உனக்காக அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அவங்க அம்மாவோட சமாதியில் அந்த ஃப்ளாரில் வச்சுட்டு அங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு போகும்போது அங்கேயுமே ஃபேங் வந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தயவு செஞ்சு நீ இப்படிலாம் என்னை தொல்லை பண்ணாதன்னு சொல்லிடா. அவங்க அம்மாவோட ஆக்சிடென்ட் ஆன அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே என்னோட லைஃப்பில் இதெல்லாம் நான் வந்து பார்க்க வேண்டியதாகிருச்சு இந்த நாளில், இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான், உன்னால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை எனக்கு பார்க்குறதுக்கே வந்து விருப்பம் கிடையாது, என்னோட அம்மாவை அன்றைக்கே விட்டுருந்தேன்னா நான் வந்து நிம்மதியாக இருந்திருப்பேன்னு நம்ம சொல்கிறா. அப்போ அங்கே மிங்க் வரவுமே தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போயிரு, உடனே என்னை மேரேஜ் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருன்னு சொன்னதும் அவன் வந்து கூட்டிகிட்டு போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இப்போ இது எல்லாமே பண்ணது இங்க் தான்ற விஷயத்தை அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட்ட இங்க தான் இந்த மாதிரி இன்டர்நெட்டில் வந்து வைரல் ஆக்கி விட்ருக்காங்க, ஆக்சிடென்ட்மே அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே வெட்டிங்காக ரெடி ஆகிட்டுருக்கா. அங்கே ஃபேங் உள்ளே வந்துடுறான். நீ இப்போ என்ன வந்துட்டு வெட்டிங் பண்ண போறியா, நான் உன்னோட அம்மாவோட சாவுக்கு யார் காரணமோ அவங்கள வந்துட்டு நீ மீட் பண்ண வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நீ வந்துட்டு எதை போய் சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்குற, மரியாதை இங்கேருந்து போயிரு, உன்னால தான் என்னோட அம்மா சேர்த்து போயிட்டாங்க, இல்லைனா நிம்மதியாக இருந்திருப்பேன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு என் கூட வான்னு சொன்னதுமே அப்போ அங்கே மிங்க் வந்துடுறான். தேவையில்லாமல் இப்படி வந்து நீ தொல்லை பண்ணிட்டு இருக்காத, மரியாதையோட இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு கொஞ்ச நேரத்தில் மேரேஜ் நடக்க போகுது, நீ தேவையில்லாமல் தொல்லை பண்ணாதன்னு சொன்னதுமே நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், உன்னோட அம்மாவோட கொலகாரவங்களை நீ பார்க்க வேணாமான்னு சொல்லும்போது அப்போ அங்கே மிங்க் நான் வந்துட்டு உன்னை லவ்வே பண்ண கிடையாது இப்போ வரைக்கும், என்னால் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. மிங்க்மே புரிஞ்சுக்கிருச்சு அவள் வந்து ரிவெஞ்சுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனுமே வந்து பெருசாக அதை வந்து எடுத்துக்கல, இருந்தாலுமே கஷ்டமாக தான் இருக்குது அவனுக்கு. அப்புறம் அங்கே வந்துட்டு அவன் கூட சேர்ந்து அவங்க வந்துட்டு கிளம்பி போனதுமே பார்த்தா வந்துட்டு அந்த இங்கை தான் அவன் பிடிச்சி கட்டி வச்சுருக்கான், இவ தான் காரணம் இதுக்கு அப்படின்ற சொன்னதும் ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன், நீ வந்துட்டு என் லைஃபவே கெடுத்துட்ருக்க, அதனால தான் பண்ணேன், உன்னோட அம்மாவை நான் எப்படி பண்ணேன் தெரியுமா, அது வந்து துடி துடிக்க ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணேன், ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லவா, இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், ஏன்னா வந்துட்டு இவன் உன்னோட அம்மாவை வந்து கடத்தி கொண்டு போய் வைக்காமல் இருந்தால் நான் ஏன் ஆக்சிடென்ட் பண்ண போகிறேன், உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறன்றவன் பேரில் வந்துட்டு இவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னதும் ஹீரோயின் அவளை கொலை பண்ண அங்கே போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு அவளை நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு என்னோட லைஃப் அழிச்சிட்டு அவள் கூட ஹாப்பியாக இருப்பியா, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. இவள் வாயில் துணியை வச்சு அடங்க ஓவராக பேசுகிறான்னு சொல்லும்போது நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னை கொலையே வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாதுன்னு சொன்னதுமே ஃபேங் சொல்கிறான் உன்னை யார் கொலை பண்ண போகிறது, சாகிற வரைக்கும் நீ துடி துடிச்சு தான் சாகணும், நீ வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கே வந்து ஜெயிலில் கொண்டு போய் அடைக்க சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டு அங்கே சாரி கேட்டதுமே இப்போ அவள் என்ன தப்பாக சொல்லிட்டா, அவள் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னோட அம்மாவை வந்து அன்றைக்கி ஏர்போர்ட்டில் என்கிட்ட இருந்து நீ பறிக்காமல் இருந்திருந்தேன்னா அவங்க இப்படி உலகத்தை விட்டு போயிருப்பாங்களா, என்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சா அதே மாதிரி பண்ணிட்டே இல்லை, நான் என்ன சொன்னேன் என்னோட அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா சாகிற வரைக்கும் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, இதுக்கப்புறம் எப்படி நான் உன்னை மன்னிப்பேன், எல்லாத்தையும் மறந்துட்டு நான் வந்துட்டு உன் கூட ஹாப்பியாக வந்து வாழணும்னு நீ ஆசைப்பட்டுட்ருக்கியா, அது மட்டும் எப்பயுமே நடக்காது அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் நீ அப்படிலாம் வந்து பண்ணாத, நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதும் தெரியாமல்
யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சே நீ ரிவெஞ்சில் இருக்கணுன்றதுக்காக பண்ண. இதுக்கப்புறம் என்ன நிம்மதியா இருக்க விடு அப்படின்றத சொன்னதும் அவனுக்குமே புரிஞ்சுக்குது. கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்தாலுமே அவ வந்து ஒத்துக்க மாட்டான்னு. அவ வெளிய போகும்போது ஷாவு தான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அத பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாயிருது. என்ன வந்து கூட்டிட்டு போறதுக்காக தானே நீ வந்திருக்க அப்படின்றத சொன்னதுமே, அவன் ஆமான்னு சொல்றான். இதுக்கப்புறம் நீ என்ன விட்டுட்டு போக மாட்டியேன்னு சொன்னதும், கண்டிப்பா இல்ல. என்னோட அம்மா, அப்பாவோட ஹோம் டவுனுக்கே நம்ம போயிரலாம். அங்க போய் சேர்ந்து இருக்கலான்னு சொன்னதும், அவனுக்கு அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாயிருது. கடைசில வந்துட்டு இந்த ஃபேங் தன்னோட லவ்வ வந்துட்டு முழுசாவே இழந்துடுறான். அவனோட ரிவெஞ்ச் எடுக்கிற மூட்னால. நம்ம ஷாவ் தான் அவள வந்துட்டு ரொம்பவே வந்து உயிருக்கு உயிரா லவ் பண்ணது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கடைசில வந்துட்டு அவனோட லவ் வந்து அவனுக்கு வந்து கை குடுத்துருச்சு. நம்ம ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது. உண்மையிலே நம்மள வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிற இந்த உலகத்துல ஒரே ஒரு பெர்சன் இருக்காங்கன்னா, அது ஷாவ் மட்டும் தான்னு சொல்லிட்டு ஷாவுமே கேட்குறான். "நீ இதுக்கப்புறம் என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு பேச மாட்டேன்னு" சொன்னதும், கண்டிப்பா இல்லன்னு அவ சொல்றா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கை